அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் லைவ் ஒர்க் ஷீட் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைகளுக்கு கூகுள் ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதை எவால்வேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக டைம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்குன்ட்டு கூகுள்லேயே டிஃபால்ட்டாக ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதில் எக்கச்சக்கமான ஒர்க் ஷீட்டை அவங்களே ஆன்லைனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாம் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஒர்க் ஷீட்டோட யூஆர்எல்லை காப்பி பண்ணி அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு குழந்தைகளுக்கு அனுப்ப வேண்டியது தான். அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் இப்போது லைவ் ஒர்க் ஷீட் அந்த வெப்சைட்டில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டைரெக்டாக கூகுள் சர்ச்சில் போயிட்டு லைவ் ஒர்க் ஷீட்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிற ஃபஸ்ட்டு டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஒர்க் ஷீட் வெப்சைட்குள்ளே போயாச்சு. இதில் நிறைய ஒர்க் ஷீட் இருக்குது. நாம் எது வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே லைவ் ஒர்க் ஷீட்னு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இங்கிலீஷில் ப்ரொனவுனுக்கு வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்ச் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் ஷீட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஒர்க் ஷீட் இருக்குதுங்க. ஸோ நம்ம கிளாஸுக்கு தகுந்த மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கிரேட் 1க்கு எடுக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை கிரேடு 3க்கு எடுத்துக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது எடுக்கிறேன் பாருங்கள். நான் இந்த ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி நம்ம காப்பி பண்ணி குழந்தைகளுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஒர்க் ஷீட் மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் டு த ஒர்க் ஷீட்டுன்னு இருக்குது. பக்கத்துலேயே காப்பிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிருங்க. இப்போ நம்ம அது எப்படி தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காப்பி பண்ணிட்டேன். நான் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் போய் இந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இது எப்படி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அவங்க அதே இதில் போயிட்டு அந்த வாட்ஸ்அப் லிங்கை தொட்டால் போதுங்க. நாம் அனுப்பின ஒர்க் ஷீட் பார்த்தீங்களா, நாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒர்க் ஷீட் இங்கே வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. ஐ ஆம், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், வி ஆர், தே ஆர், இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்தோம்னா அங்கே கேட்குது பார்த்தீங்களா, செக் மை ஆன்சர், அதையும் கொடுத்துட்டோம்னா இங்கே நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சு. ஸோ குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒர்க் ஷீட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு ஷேர் பண்ண சொல்லிடணும். அப்போ நமக்கு ஒர்க் ஷீட் அனுப்பின மாதிரி ஆச்சு. அது அவங்களே பாருங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லிடலாம். பார்த்தீங்களா, அவங்க ஒர்க் ஷீட்டை அனுப்பிச்ச மாதிரியும் ஆச்சு, அதை நம்ம எவால்வேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லைங்க, தமிழில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தமிழை பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு போட்டால் சும்மா தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள், அதில் இருக்கிற ஒர்க் ஷீட்லாம் வரும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கூகுள் ஷீட் போட்டு அதை போய் அதை அவங்க ஃபில் பண்ணி அதை நம்ம எவால்வேட் பண்ணி இந்த மாதிரி எந்த கஷ்டமும் இருக்காது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைவ் ஒர்க் ஷீட். தேங்க்யூ.